மக்களே வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம கேரட் லட்டு எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் குயிக்காக பண்ணுற இந்த லட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேவரட் ஸ்நாக்காகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம டெசிகேட்டட் கோகோனட் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கு நான் ஒரு ஃபுல் கோகோனட்டை மேலே தோலெல்லாம் சீவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிப்பியில் நம்ம ஃப்ரெஷ் கோகோனட் கூட சேர்க்கலாம், பட் டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்கும் போது நல்லா திக்காக இருக்கும் நம்மளுக்கு, அதுக்காக. அண்ட் இதுக்கு நான் ஸ்வீட்னஸ்க்கு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம தேங்காவை ரொம்பவே குட்டி குட்டி துண்டாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா சின்ன சின்னதாக துருவி கூட எடுத்துக்கலாம். ஆனால் நான் இதை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி தான் செய்ய போகிறேன். துருவுனிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். அரைக்கும் போது இன்னும் நல்லா ஃபைனாக கிடைக்கும் நம்மளுக்கு. மிக்சர் ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சதுக்கப்புறமா ஒரு பேனில் எதுவுமே சேர்க்காம டைரெக்டாக இந்த தேங்காவை நல்லா பேன் சூடானதுக்கப்புறம் சேர்த்து நல்லா பரப்பி விடுங்க. பேனில் இருக்க சூடு எல்லா தேங்காய்க்குமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆனால் தான் எல்லாமே ஒரே நேரத்தில் நம்மளுக்கு நல்லா ஈவனாக குக் ஆகி வரும். எவ்ரி 30 செகண்ட்ஸ் இந்த மாதிரி திருப்பி விடுங்க. இப்போ நம்ம கேரட்டையும் அதே மாதிரி தோல் நீக்கி கட் பண்ணி இதையுமே நம்ம துருவி சேர்த்துக்கலாம், பட் நான் இதையுமே அரைச்சி தான் எடுத்திருக்கேன். இந்த சைடு நம்மளோட டெசிகேட்டட் கோகோனட் நல்லாவே ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலர் வந்துச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது தேங்காயிலேருந்து. இதை நீங்கள் நல்லா உங்களுக்கு ஒயிட்டாக வேணும்னா நீங்கள் ட்ரையான தேங்காயில் செஞ்சிங்கன்னா நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். இது ஃப்ரெஷ் கோகோனட்டில் நம்ம செய்கிறனால இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த டெசிகேட்டட் கோகோனட்டோட கன்சிஸ்டன்சி நீங்கள் எடுத்து இப்படி கீழே போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பரப்பரன்னு விழணும். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ரொம்ப நேரம் பேன்லேயே விட்டிங்கன்னா அதோட கலர் ஃபுல்லாக ப்ரௌனாக மாறிடும். இப்போ நம்ம அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கேரட் எடுத்து நல்லா நெய் எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் தண்ணிலாம் சேர்க்க வேணாம். நம்ம ஜஸ்ட் இந்த கேரட்டை நல்லா வேக வைக்க போகிறோம். ஸோ நம்ம லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டோம்னாலே நல்லா வெந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. அண்ட் இதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஒரு 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, அது இன்னும் பெட்டர். அண்ட் இதுக்கப்புறம் ஸ்வீட்னஸ்க்கு நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரையே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிறதா இருந்தால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அது போதும். நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனால இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்கும் போது லட்டுவோட கலர் ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். பட் நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனால ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் மாறும். பட் இதோட டேஸ்ட் ஒயிட் சுகர் வச்சு செய்கிறத விட நல்லாவே இருக்கும். இப்போ நாட்டு சர்க்கரையும் கேரட்டும் நல்லா கம்பைன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க டெசிகேட்டட் கோகோனட்டை ஒரு 6 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது நல்லாவே திக்காயிடும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஏர் ட்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம குக்கிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நம்ம லட்டு பிடிக்கிற ப்ராசஸ் தான். இது இப்போ ரொம்பவே சூடாக இருக்கும். ஸோ இதை நல்லா ஆறுற வரலும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் இதுக்கு மேலே நம்ம வைக்கிறதுக்கான டாப்பிங்ஸ் ரெடி பண்ணலாம். அண்ட் ஆற வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கோடு போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா ஈஸியாக எல்லா பக்கமும் நல்லா ஆறி வரும். அண்ட் டாப்பிங்ஸ்க்கு நான் பிஸ்தா தான் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டை நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்மளுக்கு எந்த நட்ஸாக இருந்தாலுமே அழகாக இந்த மாதிரி ஸ்லைஸ்டாக வரும். நம்ம கத்தி வச்சு சாப் பண்ணால் கூட நம்மளுக்கு இவ்வளோ மெலிசாக வராது. ஸோ இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே நம்ம செஞ்சு வச்சுருந்த லட்டு நல்லாவே ஆறிடுச்சு. ஸோ நான் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இதை நம்ம டெசிகேட்டட் கோகோனட்டில் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கோகோனட் நம்ம உள்ளேயும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டூ மச் ஆஃப் கோகோனட் வேணான்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேரட் லட்டு ரொம்பவே கம்மியான நேரத்தில் கம்மியான இன்க்ரீடியன்ஸில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கேரட்டே பிடிக்காது அப்படின்னு சொல்கிற உங்கள் குழந்தைங்களுக்கு இதை ஒரு ஈவினிங் ஸ்நாக்காவோ இல்லை லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸாவோ கொடுத்து விடலாம். அண்ட் இதே ப்ராசஸை வச்சு நீங்கள் பீட்ரூட்லேயும் இந்த மாதிரி லட்டு செய்யலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா.